Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. இனி இந்த சீரியலுக்கு பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ப்ரைம் டைம் சீரியல் மறுபடியும் அதே நேரத்தில் டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு இப்படி பண்ணணும், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி தான் டெலகாஸ்ட் ஆச்சு, இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் டெலகாஸ்ட் ஆகுது. இது டோட்டலி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி, அப்படி என்ன தான் டைம் சேஞ்ச் ஆகிருக்கு, அது என்ன ப்ரைம் டைம் சீரியல் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு பனிவிழும் மலர்வனம் சீரியலோட கிளைமேக்ஸ் டெலகாஸ்ட் ஆக போகுது. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, இந்த சீரியல் முடிய போகுது, அப்போ இந்த சீரியலுக்கு பதில் வேறு எந்த சீரியல் 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகும், ஏன் அப்படின்னா நியூ சீரியலோட ப்ரோமோ எதுவுமே டெலகாஸ்ட் ஆகலை தானே, அப்போ எந்த சீரியல் டெலகாஸ்ட் ஆகும்னு சொல்லி அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ பனிவிழும் மலர்வனம் சீரியல் சாயந்தரம் 6 மணிக்கு டெலகாஸ்ட் ஆனப்போ கூட 2+ ரேட்டிங்லாம் அவ்வளோவா பிடிச்சதே இல்லை. பட் 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிறப்ப நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு, 2+க்கு மேலே ரேட்டிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சீரியலோட கிளைமேக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்பவுமே ஃபேன்ஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்கும். இப்போ இந்த சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி வேறு எந்த சீரியல் வரப்போகுது அப்படின்னு தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். நியூ சீரியல் ப்ரோமோ வேறு வரலையா, ஸோ டெலகாஸ்ட் தான் வழக்கம் போல் டெலகாஸ்ட் ஆக போகுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா எந்த சீரியலோட டெலகாஸ்ட் ஆச்சு, பனிவிழும் மலர்வனம் சீரியல் வரதுக்கு முன்னாடி நான் கேட்குறது, அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 டெலகாஸ்ட் தான் டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு 1 மணிக்கு. 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆனாலும் சரி நல்ல ரேட்டிங், 2+க்கு மேலே ரேட்டிங் வாங்கிட்டு இருந்துச்சு. ஒரு டெலகாஸ்ட் பண்ணுற சீரியல் 1 மணி ஸ்டார்ட்டில் இந்த அளவுக்கு ரேட்டிங் வாங்கினது பெரிய விஷயம் தான். அதை பற்றி நம்மளுமே செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா பனிவிழும் மலர்வனம் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 டெலகாஸ்ட் தான் 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. இதுக்கு பேசாமல் அதே டெலகாஸ்ட் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ காலையில் 10:30க்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர் டெலகாஸ்ட் ஆச்சுல, ஸோ 1 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிறதுனால 10:30க்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு இனிமேல் ஐயனார் துணை சீரியலோட டெலகாஸ்ட் தான் காலையில் 10:30க்கு டெலகாஸ்ட் ஆக போகுது. அப்போ 10 மணிக்கு தான் இது வரைக்கும் அது டெலகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 10 மணிக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஷோவோட டெலகாஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ டோட்டலாக அந்த 2 சீரியல்ஸோட டைமிங்ஸை நான் ப்ரைம் டைமில் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த நியூ டைம் சேஞ்சஸ் கம்மிங் மண்டேலேருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.